வெல்கம் டு பிலிஸ் இன்டீரியர்ஸுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சென்னை மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸோட இன்டீரியர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங்லேருந்து பெட்ரூம்ஸ்லேருந்து கிச்சன்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா G+3 ஃப்ளோர்ஸுங்க ஆக்சுவலி. ஸோ உள்ளே என்ட்ரானே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேர்கேஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அதனால் ஸ்டேர்கேஸ் கான்செப்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ட்ரன்ஸ் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு பாட்டம் கேபினட்ஸ் மாதிரி கொடுத்துட்டோம். அதில் கீழே சின்ன சின்ன ஸ்டோரேஜ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஒரு புத்தா கான்செப்ட் அங்கே வைக்கிறதுக்காக பின்னாடி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் கான்செப்ட் கொடுத்துருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாக்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஸ்டோன் மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து நேச்சுரல் ஸ்டோன்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து சைடில் நம்ம வந்து எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து 2 mm எட்ஜ் பேண்டிங் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம இந்த சைடு சப்போஸ் ஸ்டேர்கேஸ் ஏரியா இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது கை கிளிக்கூடாதுனால எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா எட்ஜ் பேண்டிங் பண்ணி கம்ப்ளீட்டாக இந்த பாக்ஸ் மாதிரி கீழே ஃபிக்ஸ் பண்ணி அதிலிருந்து இந்த பிளான்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா உள்ள அதே மாதிரி ஸ்டேர்கேஸோட பாட்டம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து வாக் சீலிங் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி G+3 அப்படிங்கிறனால கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபுல்லாக அந்த டாப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹை ரூஃப் வரைக்கும் கம்ப்ளீட்டாக இதே பாக்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜிப்சம் வித் UPVC கம்பைண்டாக இருக்கும். ஸோ ஃபால் சீலிங்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கேப்ஸ் இல்லாமல் ஸோ ப்ரொஃபைல் லைட்ஸ் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக கொடுத்துட்டு ஸ்ட்ரிப் லைட்ஸ்க்காக கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மட்டும் நம்ம சின்னதாக ஒரு டெக்கார் கான்செப்ட்டுக்காக ஒரு லோவர்ஸ் கொடுத்துருக்கோம். அதுவுமே உட் பேஸ்டாக இருக்கும். ஸோ பாட்டம் பாக்ஸ் கம்ப்ளீட்டாக வரும் எண்ட் டு எண்டுங்க. ஸோ அதே மாதிரி பாக்ஸுக்கு மேலேயுமே வந்து 2 mm எட்ஜ் பேண்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ தட் கை தொட்டாலும் கொஞ்சம் ஷார்ப்னஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ரைட் சைடில் ஒரு ஷோகேஸ்க்காக ஒரு வால் பாக்ஸ் கம்ப்ளீட்டாக சீலிங் வரைக்கும் டச் ஆகிருக்கும். அகெயின் ஸ்மால் லெட்ஜுங்க. ஸோ அதே மாதிரி என்ட்ரன்ஸ் ஒரு சின்னதாக ஒரு கிச்சனோட என்ட்ரன்ஸில் ஆர்ச் பேனலிங். இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபுல்லி மாடுலர் கிச்சனுங்க. இது வந்து நம்ம பண்ணும்போதே இண்டிவிஜுவல் ஹவுஸ் பண்ணும்போதே ஃபஸ்ட்லேருந்தே கிளைண்ட்டோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சில விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி டைனிங்கில் ஒரு சிம்பிளான ஒரு ஃபால் சீலிங். இங்கே பூஜா பார்த்திங்கன்னா அங்கே கரெக்டாக ஒரு ஸ்பேஸ் இருந்தது. ஸோ அதனால் என்னென்னா வித்து மட்டும் ஜாஸ்தியாக இருந்ததுனால நம்ம வந்து டபுள் டோரில் பண்ண முடியாது. அதனால் வி ஆர் கிவன் 4 டோர்ஸுங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் சைஸ் டோர் மட்டும் மிடில் கொடுத்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் சின்னதாக ஒரு கிளாஸ் செல்ஃப் மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ தட் எங்கள் டெக்கார் கான்செப்ட் இல்லை ஸ்டாச்சூஸ் அந்த மாதிரி வைக்கிறது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ பாட்டம்லேயும் கம்ப்ளீட்டாக பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டு ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்டில் இல்லாமல் கொஞ்சம் ரோஸ் கோல்டு கொடுக்கும்போது பூஜா கொஞ்சம் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதே மாதிரி CNC கட் பண்ணியிருக்கோம் அதில். இது பார்த்திங்கன்னா இதோட சட்டர்ஸ்க்கு மட்டும் வி ஹவ் யூஸ்ட் ஸ்டேஜ் பாருங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த எட்ஜஸ் உள்ள அந்த கட்டிங்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த பிசுறு வந்து அதிகமாக இருக்காது. ஸோ கொஞ்சம் மோல்டடாக இருக்கும். இதுதான் இதோட அட்வான்டேஜ் ஆக்சுவலி. அதே மாதிரி உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைப்பில் செல்ஃப் கொடுத்துருப்போம். ஏன்னா நிறைய ஃபோட்டோஸ் அவங்க வைக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னதுனால. இந்த வீடு ஆக்சுவலாக கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8 months to 10 monthsக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறோம். ஸோ அவங்களுக்கு கரெக்டாக திங்ஸ் எல்லாம் அங்கே அரேண்டாக வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வால் பாக்ஸ், அதுக்கு மேலே மாடலாக லாஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சிம்னிக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ரேக் ஸ்பைஸ் ரேக் கொடுத்துருக்கோம். ஸோ பாட்டமில் அப்படியே நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி பின்னாடி வந்து வால் டைல்ஸ் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கேபினட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டேண்டம் பாக்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம சஜஸ்ட் பண்ணுறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில்ஸ் நத்திங் இஸ் விசிபிளுங்க. எல்லாமே கன்சீல்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி சின்ன ஆயில் புல் அப்படின்னாலும் நம்ம வந்து டேண்டம் யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் எல்லாம் படுறதோ இல்லை பட்டாலுமே க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பெரிய திங்ஸ் வைக்கும்போது குக்கர்ஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வந்து பெரிய டேண்டம் பாக்ஸஸுங்க. வித்து வந்து நம்ம 2 feet தான் ஜென்ரலாக சஜஸ்ட் பண்ணுறோம். அதனால் வந்து 2 இடம் அங்கே இருக்கிறனால 2ஆக கொடுத்துட்டோம், 4 டேண்டம் கொடுத்துட்டோம். சில பேர் 4 அடிக்கு ஒன்றா போடலாம் அப்படிம்பாங்க. பட் நாங்கள் அதை சஜஸ்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா நீங்கள் வெயிட் வைக்கும்போது ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், கம்ப்ளைண்ட்ஸ் வரைக்கும் சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு டால் யூனிட் கேபினெட்டு, அதில் வந்து ரேண்டமாக செல்ஃப்ஸ் கொடுத்துருந்தோம். இந்த லேமினேட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 mm கிளாஸி. ஸோ அதே மாதிரி ஒரு மிக்ஸி ரோலர் செட்டர்.
அதுக்குள்ளேயே மிக்ஸி, சின்னதாக அவன், வாட் எவர் இட் இஸ் கேன் பி ஸ்டோர்டுங்க. ஸோ உள்ளே அங்கே ப்ளக் பாயிண்ட் இருந்ததுனால அவங்க வெளியே எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிட்டு வேணுன்னா உள்ளே வச்சு கூட யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி சஜஸ்ட் எடுத்து வெளியே வச்சுட்டு யூஸ் பண்ணுறது. கீழே விக்கர் பேஸ்கெட் 2 கொடுத்துருக்கோம். ஸோ விக்கர் அந்த ஆனியன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த தூளெல்லாம் வெளியே உதவுங்க. கீழே ஒரு நியூஸ் பேப்பர் அவங்க போட்டு யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் இதோட சேலஞ்சு விக்கர் பேஸ்கெட்டில். ஸோ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய லிவிங் ரூம் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூமுக்கு அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி மாதிரி ஒரு நல்ல ஒரு சிட் அவுட் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இங்கே என்னென்னா கம்ப்ளீட்டாக வி ஆர் கிவன் ஜிப்சம் ஃபால் சீலிங்க. இது என்னென்னா ஜிப்சமோட சேர்த்து நம்ம வி ஹவ் ஆல்சோ கிவன் யூபிவிசி சீலிங்ஸு. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சின்னதாக ஒரு ஒர்க் ஸ்டேஷன் ஏரியா மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா 2 கிட்ஸ் இருக்கிறனால அவங்க காமனாக பிரிண்டர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக இந்த ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி இந்த இதில் கம்ப்ளீட்டாக ஒரு பாட்டம் கேபினட் போட்டு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா வால் பாக்ஸ் கூட அடிஷனல் ஸ்டோரேஜ் தேவைப்பட்டால் நம்ம கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்ஸ் ரூம் பார்த்துட்ருக்கோம். கிட்ஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா 2 ரூம் இருக்குது ஆக்சுவலி. இது வந்து ஃபஸ்ட் கிட்ஸ் ரூம் ஆக்சுவலி. இங்கே என்னென்னா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வி ஹவ் கிவனா ப்ளூ பேஸ்ட் தீமுங்க. ப்ளூ வித் ஒயிட் பேஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ளூமே லேமினேட்டே பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிளாக ஆல்டர்னேட்டாக கொடுக்காம ஒரே டோர்லேயே ஆல்டர்னேட் கொடுத்துருக்கோம். அதாவது ஜிக்ஜாக்காக ஒரு பேட்டர்ன்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன சேலஞ்ச் அப்படின்னா இந்த மாதிரி ஜாயின்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மைன்யூட் கேப் நமக்கு தெரியும். அது நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் லாங்கில் பார்க்கும்போது வந்து இஸ்தட்டிக் பாயிண்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேண்டில்ஸுமே அதே மாதிரி வி ஹவ் கிவனா பிளாக் கலர் ஹேண்டில்ஸுங்க. இது வந்து நமக்கு கீழே வந்து ஒரு கிட்ஸ் ரூம் அப்படிங்கிறனால குழந்தைங்க ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கீழே வந்து புல்லர்ஸ் கொடுத்துருக்கோம். டாய்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி சின்னதாக ஒரு சிட்டிங் ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா விண்டோ கீழே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஒரு ஸ்டடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மேபி பியானோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து கம்ஃபர்டபுளான பிளேஸ் இது. இங்கே சின்னதாக ஒரு ஓப்பன் ட்ராக்கு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேக வேண்டாம் லாஃப்ட்டுங்க. ஸோ இதோட ஃபால் சீலிங்குமே பார்த்தீங்கன்னா வி ஹவ் யூஸ்ட் ஜிப்சம் மெட்டீரியல். இதில் வந்து மெயினாக நம்ம அழகாக ப்ரொஃபைல் லைட்ஸ் தான் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ சின்ன சின்ன ஸ்பாட் லைட்ஸ் வந்து அந்த பார்டர்ஸில் மட்டும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஸ்ட்ரிப் லைட்ஸும் இருக்குது. பட் ஜென்ரலி ஸ்ட்ரிப் லைட் வேண்டாம் அப்படின்னா வி கேன் ஆல்சோ கோ ஃபார் அ ப்ரொஃபைல் லைட்டுங்க. அது உள்ளே கொடுத்துட்டு ஸோ தட் அந்த டஸ்டெல்லாம் ஆனாலுமே ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம செகண்ட் கிட் ரூம் பார்த்துட்ருக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பர்பிள் பேஸ்டாக போயிருக்கோம். வால்லேருந்து எல்லாமே பர்பிள் கலராக இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இங்கே வந்து விண்டோ கீழே அழகாக ஒரு ஸ்டடி மாதிரி கொடுத்துட்டு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் கேபினட் கொடுத்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு லைக் புல் அவுட்ஸ் மாதிரி வேணும்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கீபோர்டு அந்த மாதிரி வைக்கிறது அப்படின்னா கீபேட்ஸ் ஒரு வாட் எவர் இட்ஸுங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நம்ம ஒரு ஓப்பன் ட்ராக் கொடுத்துருக்கோம். இதே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கை கிளிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கம்ப்ளீட்டாக இந்த எல்லா எட்ஜஸுமே வந்து 2 mm மெஜ் பேண்டிங் பண்ணியிருக்கோம். இது வந்து ஓப்பன் ட்ராக் அவங்க லைக் பண்ணதுனால ஓப்பன் ட்ராக் கான்செப்ட். உங்களுக்கு வேணால் நம்ம டோஸ் மாதிரி அலுமினியம் டோஸ் கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் பார்க்க ரிச்சாக தெரியும். ஸோ இதில் ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா லைக் நிறையா லைட்ஸ் அந்த மாதிரி 2 many கண்டென்ட் இல்லாமல் மினிமலிஸ்டிக்காக எங்கேயும் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ப்ரொஃபைல் லைட் யூஸ் பண்ணாமல் ஒன்லி ஸ்பாட் லைட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்கக்கூடிய இந்த வார்ட்ரோப்ஸ் பார்த்தீங்கன்னா அகைன் வி ஹவ் மெயின்டைன் தட் ஒயிட் வித் பர்பிள் கலருங்க. ஒயிட் வந்து நம்ம ரொம்ப டாமினேட் பண்ணோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஒயிட் ஜாஸ்தியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த கலர் நம்ம டாமினேட் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப பிரைட் ரொம்ப அடிக்கிற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக ஒயிட் கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னென்னா அதே மாதிரி நம்ம அந்த ரூமில் யூஸ் பண்ண மாதிரியே வி ஹவ் கிவன் தட் ஆப்போசிட் கலர்ஸ் அப்படியே வந்து மைக்காவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 3 BHK இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற ரூமில் எப்படி பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வி ஹவ் கிவன் லைட் கலர் லேமினேட்ஸுங்க. அதே மாதிரி வி ஹவ் கிவன் வுட் பேஸ்டு தீம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஹேண்டில்ஸ் எங்கே வருதோ ஹேண்டில்ஸ் வர இடத்துல மட்டும் அந்த கலர் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். இங்கே வந்து 3 door வார்ட்ரோப். அதே மாதிரி இதில் மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாடுலர் லாஃப்ட் கொடுத்துருக்கோம். இதில் என்ன டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய விண்டோ இருக்குது. அட் த சேம் டைம் வந்து ட்ரெஸ்ஸிங்க்கு தனியாக இங்கே ஸ்பேஸ் அலோகேட் பண்ண முடியாது அப்படிங்கிறனால வி ஹவ் கிவன் இன்பில்ட் ட்ரெஸ்ஸிங் ஆக்சுவலி. இது வந்து ஒரு ஸ்லைடிங் மாதிரி ஒரு ட்ராக் கிரியேட் பண்ணி நம்ம ஸ்லைடிங் டோர் போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி ஸ்லைடிங் டோர் மாதிரி ஒரு கான்செப்ட்டில் கிரியேட் பண்ணி இந்த இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிரராக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலி இது வந்து அரௌண்ட் 4 feet மேலே யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக இதோட மேக்ஸிமம் சைஸ் 4 feet தான். இதுக்கு மேலே நம்ம வந்து யூஸ் பண்ணாது பெட்ரு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நாட் ஃபார் அட்வைசபிள் ஃபார் டே டு டே யூசேஜுங்க. ஸோ வீக்லி ஒரு 1 or 2 times நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஓகே. ஏன்னா வந்து வெயிட் வந்து இதோட மிரரோட சேர்த்து இந்த ப்ளைவுட்டோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து ஹெவியாக இருக்கும். அதனால் வந்து லிமிட்டட் யூசேஜுக்கு வந்து இது ஆல்வேஸ் அட்வைசபிள் ஆக்சுவலி. ஸோ இது இல்லாமல் இந்த ரூமோட ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா வி ஆர் கிவன் ஸ்லைடிங் டோர்ஸ். ஸோ கலர் கான்செப்ட் அதே தான். மேலே எக்ஸிஸ்டிங் RCC ஸ்லாப் இருக்கிறனால அதை அப்படியே நம்ம வந்து லாஃப்ட் போட்டு அப்படியே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரூம்லேயுமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து வி ஹவ் யூஸ்ட் பிளாக் கலர் ஹேண்டில்ஸ்.
ஸோ இந்த ரூமில் ஃபால் சீலிங் வந்து லைக் நம்ம வந்து ரொம்ப டூ மச்சாக வேண்டாம் அப்படிங்கிறதுனால வி ஹவ் யூஸ்ட் லிமிட்டட் லைட்ஸுங்க. ரொம்ப நிறைய லைட்ஸுமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6 லைட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சின்னதாக ஒரு ப்ரொஃபைல் லைட்டும் நிறைய கொடுக்கல. ஏன்னா இங்கே வந்து சாரோட ரெக்குயர்மெண்ட் வந்து எனக்கு சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறனால வி ஹவ் மெயின்டைன் தட் சிம்பிளிசிட்டி இந்த ரூம் ஆக்சுவலி.